ஜென்மமும் தொடரும் சொந்தம். ஒரு நொடியில் உயிர்கள் ஒன்றாகினவே. இந்த உறவுகள் என்றும் விடுகதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. இந்த உறவுகள் என்றும் தொடர்கதை. அட பாத்தியா, அவனும் எழுந்திருச்சிட்டான். அவனுக்கும் தீபாவளி இல்லையா? ஹாப்பி தீபாவளி நாக்ஷ். ஹாப்பி தீபாவளி டுகு. என் செல்லக்குட்டி எழுந்துரு. எழுந்திருச்சுக்கலாமா? வா 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 வா. மெதுவா, மெதுவா, My மெதுவா sweet எந்திரிங்க. baby. செல்லக்குட்டி. அர்ச்சனா, தயவு செஞ்சு இப்பவாவது கூட. என்ன? என்னவா? என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்ப என்னோட gift? உன் கிஃப்டா? உனக்கும் gift வேணுமா? ம்? அது சரி. அங்கதான் உங்களோட gift ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமா. நீ எப்படி gift ஒளிச்சு வச்சியோ அதே மாதிரி நானும் ஒளிச்சு வச்சிட்டேன். சரி இந்தாங்க. இது உனக்கு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அட, இது மாட்டி விடுறது தானே? நீங்க எனக்கு இந்த ஃபோல்டபிள் பாக்ஸ் கொடுத்திருக்கீங்களா? டுகு, அப்பாவை பாத்தியா? எவ்வளவு அழகா வாங்கி கொடுத்திருக்காரு பாத்தியா? நம்ம பெட் பக்கத்துல மாட்டி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியா அம்மாவோட Dress எல்லாம் எடுப்பேன். அப்புறம் நாக்ஷ், அம்மா என்னடானா அப்பா குழந்தையாகணும்னு ஆசைப்படுறா. அவள மாதிரியே. பாரு, அப்பாவுக்கு என்ன gift கொடுத்திருக்காங்கன்னு. அது என்னது? குழந்தைங்க லேப்டாப். நான் எதுக்காக இத கொடுத்தேன்னு தெரியுமா? தெரியும். நான் இப்பவே டுகுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். அர்ச்சனா, உனக்கு அந்த gift பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா? நான் என்ன வாங்குறதுன்னு யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டேன். உனக்கு என்ன வாங்கி கொடுக்கறதுனே எனக்கு புரியல. ஆமா கார்த்திக், நானும் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஆனா பாத்தீங்களா, கடைசில 2 பேரும் என்ன வாங்கிருக்கோம்? இவனுக்காக வாங்கிருக்கோம். ஏன்னா இவன் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனை விட நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும்? ஆமா கார்த்திக். கொஞ்சம் பாரேன், பக்கத்துல என்னெல்லாம் gift வச்சிருக்கோம். ஆனா சாருக்கு இது பிடிக்கல. ராப்பிங் பேப்பர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. என்ன பண்றான் பாருங்க. டுகு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, இப்பவே படிக்க ஆரம்பிச்சிடலாமா? என்னது? நக்ஷன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அப்புறம் இது என்ன? அப்புறம் வாங்க. அடடா. ஹாப்பி தீபாவளி. அட, தேங்க் யூ. உனக்கும் ஹாப்பி தீபாவளி. அனன்யாவுக்கு பண்டிகையெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இவ பேச ஆரம்பிச்சதுல இருந்து வீடு ரொம்ப கலகலப்பா ஆயிடுச்சு. இப்பெல்லாம் இவ ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டா. நீங்க பாருங்களேன், அனன்யா எப்படி ரவுண்ட் அடிக்கிறது. பிரம்மாதமா பண்றாளே. யார் இவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? இவளோட சித்தப்பா தான். அப்படியா? எவ்வளவு நல்லா இருக்குல்லங்க. எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்கும். ஆனா சூர்யாவும் நம்ம கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பன்னா அண்ணா உடனே பாத்துடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அவன் வேலை செய்யறதுக்காக வெளியூர் போயிருக்கான். நான் சும்மா சும்மா அவனை தொந்தரவு பண்ணா நல்லா இருக்காது. வாங்க எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். நல்லா இருக்கு. 2 பேரும் நல்லா இருங்க. வாடா என்னுடைய பட்டே. உனக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அந்த ஆண்டவனோட அருளால நீ எப்பவும் சிரிச்சு சந்தோஷமாவே இருக்கணும். டுகு, பெரிய தாத்தாவுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லு. கண்டிப்பா ஏதோ சொன்னா. நீ ஹாப்பி தீபாவளி தான சொன்ன. ஏதோ ஒண்ணு தங்க வாயை திறந்து பேசுறாரு. அவன் மொழி புரியலனாலும் என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சுது. இதுதான் அன்போட மொழின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் வார்த்தையால சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சில விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி கூட புரிஞ்சிடும். ஹாப்பி தீபாவளி அர்ச்சனா. ஹாப்பி தீபாவளி கார்த்திக். ஹாப்பி தீபாவளி அனிதா. ஹாப்பி தீபாவளி. நல்லா இருமா.
ஹாப்பி நல்லா தீபாவளி. ஹாப்பி தீபாவளி நல்லா அங்கிள். இருமா. ஆண்டி ஹாப்பி தீபாவளி. உனக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்மா. நல்லாரு. ஹாப்பி தீபாவளி. உனக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. ஹாப்பி தீபாவளிடா. ஹாப்பி தீபாவளி. சித்தார்த், என்னப்பா பேக்கோட வந்திருக்க? வெளியில எங்கேயாவது போறியா? ஆமா ஆண்டி, நான் ஊருக்கு கிளம்புறேன். உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. தீபாவளி பண்டிகை வேற, ஆனா அதான். தீபாவளி பண்டிகை இன்னும் முடியவே இல்லையே. பண்டிகை முடியிற வரைக்கும் இருந்து கொண்டாடிட்டு போ. இல்ல, நான் கிளம்புறேன். இத பாருப்பா, பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்தா எல்லாரோடையும் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடணும். இப்படி திடீர்னு போறேன்னு சொல்றியே, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா சித்தார்த், நீங்க தனியா போய் எங்க தீபாவளி கொண்டாட போறீங்க? அதை விட எங்களோட சேர்ந்து சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு போகலாம் இல்லையா? இருந்துட்டு போங்க சித்தார்த் அண்ணா ப்ளீஸ். பாத்தீங்களா, டுகு கூட சொல்றான், இருந்துட்டு போங்க. இங்கேயே இரு. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் தானே. அட்டென்ஷன் வாங்குறத நிறுத்தவே மாட்டியா நீ? சோ என்ன சொல்ற? சரி, நான் இருக்கேன். உங்க எல்லார்கிட்டயும் அவங்க போய் சொல்லிருக்காங்க. அன்னைக்கு அனுவோட அம்மா அவளை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வரதா இருந்தாங்கல்ல. ஆனா திடீர்னு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது கூட பச்சை போய் தான் பெரியமா. அன்னைக்கு அனுவோட அம்மா அவகிட்ட போன்ல பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். அனு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல பெரியமா, நான் ராகுலை விட நல்ல மார்க் வாங்கி இருக்கிறதுனால எல்லாருமே என்னதான் நம்புறாங்கன்னு சொன்னா. அண்ணி, நானே ஹெல்ப் பண்ணட்டுமா? உட்காரு. சரி. அது சரி அண்ணி, இதுல எந்த கலரை போடுறது? அந்த ஒயிட் கலர் எடுத்து அங்க போடு. ஓகே அண்ணி. காலையில இருந்து நான் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே இருக்கேன்ல, இன்னைக்கு யார் யார் என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க. எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு தால் வேணும், பன்னீர், வெஜிடபிள் குருமா, பட்டாணி குருமா, அப்புறம் வெஜிடபிள் ரைத்தா, பைனாப்பிள் ரைத்தா. ராகுல் நிறுத்து. நீ கேட்டதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சோன்னா வேற யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. ஐயோ, அவன் என்னம்மா பெருசா கேட்டுட்டான். ராகுல் என்னென்ன ஆசைப்பட்டு கேட்டானோ அதெல்லாம் நாங்களும் சாப்பிடுறோம். அதுவும் சரிதான். அப்ப நம்ம ராஜகுமாருக்கு என்ன வேணும்? இவ அப்படியே அவங்க அத்தை மாதிரி தான் இருக்கா. அனன்யா, நீ கேக்குறத உங்க அம்மா தான் உனக்கு செஞ்சு கொடுக்க முடியும். இல்ல இல்ல பெரியமா, அனன்யாவுக்கு நூடுல்ஸ் நான் பண்ணி கொடுக்கறேனே. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, அதுல இருந்து 1-2 ஐட்டம்ஸ் நானே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன். உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் அனு? ஏன் இப்படி திரும்ப திரும்ப கால் பண்ணி தொல்லை கொடுக்குற? இனிமே தயவு செஞ்சு எனக்கு இப்படி எல்லாம் ஃபோன் பண்ணாத ப்ளீஸ். என்னாச்சு ராகுல், ஏன் அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற? இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, ஒருவேளை அவ உனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? வாழ்த்து சொல்றதுக்கா? அப்பா, அந்த மாதிரி ஆளுங்களால மத்தவங்க நல்லா இருக்குன்னு யோசிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படிதான்ப்பா நடந்துக்கணும். ராகுல், என்ன விஷயம்? ஏன் அவன் மேல இவ்ளோ கோவப்படுற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அந்த அனு அப்புறம் அவங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் கல்யாணத்துக்கு பிளான் பண்றாங்க. உங்க எல்லார்கிட்டயும் அவங்க போய் சொல்லிருக்காங்க. அன்னைக்கு அனுவோட அம்மா அவளை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வரதா இருந்தாங்கல்ல. ஆனா திடீர்னு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது கூட பச்சை போய் தான் பெரியமா. அன்னைக்கு அனுவோட அம்மா அவகிட்ட போன்ல பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். அனு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க ஏதாவது காரணம் சொல்லுங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல பெரியமா, நான் ராகுலை விட நல்ல மார்க் வாங்கி இருக்கிறதுனால எல்லாருமே என்னதான் நம்புறாங்கன்னு சொன்னா. இத்தனை நாளா அவ என்ன முட்டாளாக்கியிருக்கா. நீ பீஸா வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் அந்த ட்ரெஸ், என்னோட பாக்கெட் மணில இருந்து அவளுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அட கடவுளே, சுமதி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. என் குடும்பத்து ஆளுங்க முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டா. மா, தம்பி, சுகன்யா, என்ன நம்புங்க. உங்க 2 பேர்கிட்டயும் எப்படி மன்னிப்பு கேட்கறது, உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்க பாருப்பா ராகுல், என்ன மன்னிச்சுடு. இல்ல இல்ல வேண்டாம் பெரியமா, நியாயமா நான் தான் உங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும். அவளோட பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க எல்லார் மனசையும் நான் புண்படுத்திட்டேன். இதுல உங்க தப்பு என்ன இருக்கு பெரியமா? நீங்க எதுக்காக எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்க்கா? நீங்க தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலையே. ஏற்கனவே அவங்களால நாம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம்.
இனிமேலும் வேண்டாம். இன்னைக்கு தீபாவளி, அதனால நாம இதெல்லாம் மறந்துட்டு பண்டிகையை கொண்டாடுவோம். ப்ளீஸ் பெரியமா, இனிமேட்டு இப்படிலாம் அழாதீங்க. அவங்களால நாம எதுக்கு நம்ம தீபாவளியை கெடுத்துக்கணும்? டைமண்ட் ரிங். தீபாவளி கிரீட்டிங்ஸ். வருஷம் வருஷம் உனக்கு தீபாவளிக்கு நான் ஒரு gift கொடுப்பேன். இந்த வருஷம் மட்டும் எப்படி கொடுக்காம இருந்துட போறேன்? இந்த வருஷம் என்னுடைய தீபாவளி gift இதுதான். இவ்ளோ காஸ்ட்லி ரிங்கா? சித்தி எப்படி இதை அஃபோர்ட் பண்ணிருப்பான்? இத பாத்தியா டுகு? டுகு டுகு இங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல? பாரு டுகு. அர்ச்சனா, நாங்க போய் லக்ஷ்மி நந்தினி பாத்துட்டு வரோம். நக்ஷியும் கூட்டிட்டு போறோம். ஆமா, 2 பேரும் மிரட்டி வச்சிருக்காங்க. தங்கத்தை கூட்டிட்டு வரலனா பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா நீங்க நிச்சயமா கூட்டிட்டு போகணும். அவங்கள எப்படி நாம கோவப்பட வைக்க முடியும்? நானும் வருவேன், ஆனா சித்து அனிதாவும் வீட்ல தனியா இருக்காங்க. உன் கைய கொஞ்சம் பாத்துக்கோமா. நாங்க போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாத, புரியுதா? மீதி வேலை இருந்தா இருக்கட்டும், நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிம்மா, நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதான் ஏற்கனவே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, நாம கிளம்பலாமா? சரிங்க மாமா. இந்தாம்மா, இத புடி. நக்ஷ், வாடா குட்டி, வா வா வா. நாங்கெல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துருவோம். வீட்டுக்கு வந்து பூஜை வேற பண்ணணும்ல. சரிம்மா. ஆமா, அதை என்கிட்ட கொடுங்க. இருக்கட்டும். சரி, கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா அம்மா வந்துட்டா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. கார்த்திக்? ஆமா, வேற யார் இப்படி பண்ணுவாங்க? யாருக்காவது தைரியம் இருக்கா? என் பொண்டாட்டிய யாரு நெருங்க முடியும்? வர வர உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதுல என்ன தப்பு? அதான் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. கிரிஜாவும் மாணிக்கண்ணனும் கிச்சன்ல வேலையா இருக்காங்க. அப்ப அனிதாவும் சித்தார்த்தும்? அவங்க 2 பேரும் அவங்க உலகத்துல பிஸியா இருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, சித் கிட்ட நான் சொன்னேன், கீழே வாடான்னு கெஞ்சி பாத்துட்டேன், வரமாட்டேங்கிறான். டிவி பாக்குறதுல பிஸியா இருக்கான். அப்புறம் அனிதா, ஆனஸ்ட்லி அவ என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவளை நான் போய் பார்க்கவே இல்ல. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பா. கார்த்திக் ப்ளீஸ், நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. கார்த்திக், அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்ன, நீங்க என்னடானா? அர்ச்சனா, நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கு மேல நம்ம ஏதாவது செஞ்சோம், அது வற்புறுத்தின மாதிரி ஆயிரும். அவ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அவளை நல்லா திட்டி அவங்கிட்ட கை கொடு, எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவளுக்குன்னு சுய புத்தி இருக்கணும். எது சரின்னு அவளுக்கு தான் தெரியணும். அவளுக்கு அந்த மாதிரி யோசிக்க தெரிஞ்சா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதே. அட, அர்ச்சனா பாத்து இப்படி வா. நெருப்பு. அனிதா, பாத்து வா. பாத்து, இந்த பக்கமா வாங்க. இந்த பக்கம் வா. வந்துருங்கம்மா. அனிதா, சீக்கிரம் வா. அம்மா, அனிதா. உன்னோட பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. நான் பழச எல்லாத்தையும் மறந்துட்டேன். நவ் ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் மீ.
ஓகே, இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் குறுக்கிடவே மாட்டேன். ரியலி. வந்தனா, நீ இப்போ சூர்யாக்கு தானே ஃபோன் பண்ண போற? ஆமாம்மா, ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரியல. சூர்யா இல்லாம பூஜை பண்ணாலும் அவன் இங்க இல்லங்கிறது மனசுக்கு கஷ்டமா தாங்க இருக்கா. அவன் மட்டும் வீட்டுல இருந்தான்னா வீடே ஒரு கலையா இருக்கும். அவன் வந்தான்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சரி சரி, எல்லாரும் வாங்க, பட்டாசு வெடிக்கலாம். வாங்க நீ. இல்ல ராகுல், எனக்கு மனசு சரியில்லை. அப்படி சொல்லாதீங்க நீ. அண்ணன் இருந்தா வருஷம் எல்லாருமே பட்டாசு வெடிப்போம்ல. வாங்க. உங்க அண்ணன் இங்க இருந்திருந்தா எல்லாரையும் வலுக்கட்டாயமா பட்டாசு வெடிக்க வச்சிருந்திருப்பான். அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல கூட 2 நாளைக்கு முன்னாடியே வெடிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாருக்கும் வணக்கம். வந்துட்டியா சூர்யா? இங்க எல்லாரும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தோம். வந்தனா. அட அண்ணனைய குட்டி, வா 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 வா. என்னடா செல்லம்? அம்மா, நீங்க யாரும் இன்னும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கலையா? ஏன் பட்டாசு ரொம்ப குறைவா இருக்கு? நான் இல்லங்கிறதுக்காக வாங்கவே இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் இது தெரிஞ்சுதான் நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் ராகுலுக்கு பிடிச்ச பட்டாசு. பாலா, கார்ல இருக்க எடுத்துட்டு வா. அண்ணா வாங்க, பட்டாசு வெடிக்கலாம். ஓகே, போங்க அம்மாட்ட போங்க. அண்ணி, இப்போ உங்க மனசு சந்தோஷமா இருக்குல்ல? இப்பதான் நம்ம வீட்ல தீபாவளி கலையே வந்திருக்கு. இதனாலதான் சாயந்தரத்துல இருந்து போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கா? ஆமா, எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக தான். அண்ணா, நாங்க எல்லாருமே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல ராகுல், நான் தான் உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் அங்க இருந்து ஓடோடி வந்துட்டேன். அதே நேரத்துல என்னோட வேலையையும் நான் முடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள் சூர்யா. அப்பா, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்பா, இனிமே நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியா போயிடும். வா. என்ன கார்த்திக், இன்னும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை எப்ப தீரும்னு காத்துட்டு இருக்கேன்.
ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் தான் உங்களை ரொம்ப அதிகமா மிஸ் பண்ணேன். அர்ச்சனா பாத்து இப்படி வா. நெருப்பு. அனிதா பாத்து வா. பாத்து இந்த பக்கமா வாங்க. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வந்துருங்கம்மா. அனிதா சீக்கிரம் வா. அம்மா அனிதா பாத்துமா. அனிதா இந்த பக்கம் வாமா. அனிதா அனிதா பாத்து பத்திரம். பாத்து